ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து போன வருஷம் பொங்கல் போட்ட கோலம். இது இந்த வருஷம் பொங்கல் போட்ட கோலம். போன வருஷத்தை செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இருந்துச்சு, சரி ஓகேன்னு போடலான்னு போட்டேன். காலையில் வந்து விளக்கெல்லாம் கழுவிட்டு அதில் வந்து குங்குமம், மஞ்சள் குங்குமம்லாம் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். எது எது பொங்கலுக்கு ரெடி பண்ணுமோ எதாவது தேவையானதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு க்ளீன் பண்ணி கொண்டு போய் வெளியில் ஒவ்வொன்றா வச்சு பண்ணுறதுனால நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். குங்குமம் பூ இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு மேலே பூவெல்லாம் வச்சு இது அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஒருத்தரே பண்ணும்போது கொஞ்சம் இதாகும், மொத்தமாக செய்யும்போது டயர்டாயிடுவோம். அதனால் எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலை பார்க்கணும். ஒருத்தர் காய்கறி நறுக்கி கொடுத்தா, ஒருத்தர் சமையல் பண்ண, ஒருத்தர் வந்து விளக்கெல்லாம் கழுவி விளக்கி அது குங்குமம் வைக்க, இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் பாதி பிரிச்சுக்கிட்டு 10 to 11 வைக்கலான்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதனால் அது வந்து நிறைவேறலான்னு சொல்லி இந்த வட்டம் நிறைவேறிச்சு. இது வருஷம் கண்டினியூ ஆகணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். வாங்க அந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். பூஜையெல்லாம் பண்ணோம், அவர் தான் பண்ணார். எப்போவுமே எங்கள் வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணால் அவர் தான் பண்ணுவார். அதனால் அவர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் இங்கே வந்து பாப்பா எல்லாம் அவசரம் பொங்கல் ரெடி ஆகிடுச்சினோடனே அப்படியே குறைச்சி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். விளக்கு எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ரொம்ப நீண்ட நாள் ஆசை. நான் வந்து இந்த மாதிரி வாசலில் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. எனக்கும் நான் பெங்களூரில் இருந்ததுனால அங்கே வந்து பொங்கல்லாம் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க, வச்சாலும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஸ்டவ்வில் தான் பொங்கல் வச்சுருக்கேன். அதனால் வந்து இங்கே வந்து தமிழ்நாடு வந்த பின்னாடியாச்சும் நம்ம வெளியில் வைக்கணும்னு ஆசைப்படுவேன். சரி, நம்ம வீட்டுக்கு மருமக்களாக வர்றவங்க வந்து வைக்கட்டும், நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாதில்ல. அவங்க இங்கே பிறந்து வளர்ந்து இங்கே, நானும் பிறந்து வளர்ந்தேன், இருந்தாலும் சின்ன வயசில் அங்கிட்டு போனாலும் மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் பயம். அது வந்து பொங்கும்போது கரெக்டாக கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து பொங்கணும் அப்படின்வாங்க. அதுக்காக தான் நெருப்பு வந்து தீ எரியறது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து எரிக்கணும். பொங்கல் வந்து கரெக்டான இதில் பொங்கணும் அப்படின்னு, இல்லாட்டி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் கஷ்டம் வரும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறதுனால அந்த பொங்கல் வைக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்து இந்த வருஷம் எப்படினாலும் சரி இவங்களை சப்போர்ட்டில் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ஓகே சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் எல்லாருமே காலையிலேயே காய்கறி எல்லாம் சமையல்லாம் முடிச்சுட்டு சாதம் மட்டும் லேட்டாக வச்சுக்கலாம். சாம்பார் எல்லாமே வச்சுட்டோம். சாதம் மட்டும் லேட்டாக ஏன்னா 5 to 6 பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இவங்க எந்திரிக்கணுமே. இவங்க நாள் தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் எந்திரிக்க மாட்டாங்க. அதனால் வந்து 10 to 11 நல்ல நேரம் அந்த டைமில் சூஸ் பண்ணி இது பண்ணோம். இந்த அப்புறம் தான் கரும்பு வந்து நிற்க வச்சு அதை கட்டிகிட்டு இருந்தோம். அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து பொங்கல் பானை வச்சு மேலே சுற்றி வந்து கரும்பு தட்டை வச்சு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வருஷம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. விளக்கு இருக்கு. இது அந்த பக்கம் வை, மரமாக இருக்கு பாரு. இந்த இது வந்து அந்த பக்கம் வரணும். அது எங்கிட்ட கரெக்டு தான். நீ இதை தள்ளிக்காத, அவள் அங்கே தள்ளி கரெக்டாக தான். விளக்க தள்ளி விடா, பார்த்து நிற்கிறியா மாதிரி விளக்க தள்ளி விடா. இல்லை இல்லை, கயிறுக்கு இங்கிட்டே கொண்டு வா. நீ விளக்கு என்ன பின்னாடி செய்டா, தூக்குடா. கயிறு வேணாங்க. நிக்கிறவங்க நில்லுங்க, போட்டோ எடுங்க, நில்லுங்கடா. போய் சைட்ட நில்லு. ஆமா, தொட்டுறாதீங்க. தள்ளிக்கங்க நீங்க, போட்டோ எடுத்துக்கா, தள்ளிங்க. ஏய் விழுந்துரும்டா. பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கடா, சொல்லுங்க. சொல்லணும் லூசுங்களா. உளுந்த வடை வந்து முன்னாடியே சுட்டு வச்சுட்டு அந்த மொறுமொறுப்பு போயிடும் அப்படின்றக்காக நாங்கள் சாப்பிடும்போது சுடலாம்னு சொல்லி அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சுடும்போது நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நாங்கள் அப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்புறம் சுட ஆரம்பிச்சிட்டு எல்லா வேலையும் முடித்தோம். இதுவும் பாயசமும் லேட்டாக பண்ணலாம், ஏன்னா கெட்டியாக பாயசமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம்னா கெட்டியாக போயிடும் அப்படின்னு. எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லா இலைகளை போட்டு உட்காந்து வரிசையாக பரிமாறி கோஸ் பொரியல், அப்புறம் வந்து சேனக்கிழங்கு வறுவல், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிட்டோம். அப்புறம் அப்பளம் வச்சோம், அப்புறம் என்ன ஊறுகாய் வச்சோம், அப்புறம் என்னது, அப்புறம் பாயசம், பொங்கல் இருந்துச்சு ஸ்வீட்டுக்கு.
அவங்கவுங்க ஊரில் பொங்கல் கொண்டாடுறது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்கவுங்க ஊர் போயிட்டாங்க. நாங்கள் வந்து அடுத்த நாள் வந்து இது அடுத்த நாள் வீடியோ. அடுத்த நாள் வந்து வெளியிலேயே சமையல் பண்ணேன். கொஞ்சம் விறகு இருந்துச்சு. அந்த விறக வச்சு இன்றைக்கி சமையல் வெளியிலே விறகு அடுப்பில் பண்ணலான்னு சொல்லி மீன் குழம்பு அப்புறம் என்னென்ன பண்ணின்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெளியில் வச்சு சமைக்கிறது ஒரு நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம் என்னென்னா உள்ளேருந்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வெளியில் வரணும். யாராவது நம்ம சப்போர்ட்டுக்கு இருந்தாங்கன்னா அழகாக எடுத்துக்கிறது வந்து வேலை பார்க்கலாம். இல்லாட்டி எல்லாமே எடுத்து வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு சமையல் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.